வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி டின்னருக்கு வந்து நம்ம ஒரு தோசை பண்ண போகிறோம். பன்னீர் உருளைக்கிழங்குலாம் ஸ்டஃப் பண்ணி ஒரு மசால் தோசை மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஆயிலும் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. லைட்டாக அப்படி போட்டுக்கோங்க சோம்பு. என்ன தோசைன்னா ஒரு மசால் தோசை தான். பன்னீர் உருளைக்கிழங்கு எல்லாம் வச்சு ஒரு மசால் தோசை தான் பண்ணுறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சோம்பு வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. அதில் வந்து நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக தான் பண்ணுறேன். நீங்கள் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் நிறைய பண்ணிக்கோங்க. நான் ஒரு உருளைக்கிழங்கு தான் வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு பண்ணுறேன். 2 தோசை தான் நான் பண்ண போகிறேன். கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. இதில் என்னென்ன பவுட்ரு போடுறோன்னு பாருங்கள். இது கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நம்ம பாம்பேல எல்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நெய்யும் ஆயிலும் சேர்ந்து ஊற்றுறதுனால நல்ல ஒரு ஸ்மெல்லுங்க. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் ஓரிக்கணும், கொஞ்சம் ஒரு பிஞ்சு, அவ்வளோதான். அப்புறம் வந்து சாட் மசாலா ரொம்ப லைட்டாக, அவ்வளோதான். இது வந்து ஆனியன் ஃப்ளேக்ஸ், அது கொஞ்சம் இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு, அதனால தான். போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. இது ரொம்ப அட்டகாசமான ஒரு சுவையில் இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டுட்டு ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், ஒரு குட்டி ஸ்பூனில் ரெட் சில்லி பவுடர். இது வந்து அண்ணன் வீட்டில் வாங்கினது தான், ரொம்ப நல்லாயிருக்கு. அவ்வளோதாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டிலையே செஞ்சு வச்ச பன்னீரை வந்து திருக்கி வச்சுருக்கேன். அந்த பன்னீரை போடுங்க. இந்த மசாலாவோடு இந்த பன்னீர் எல்லாம் போட்டு இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நீங்கள் போட்டு ஸ்டஃப் பண்ணி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துடலாம். இதுக்கு சைடிஷ் என்னன்னு தெரியுன்னா, ஒரு ஒயிட்டு வந்து தேங்காய் சட்னி, கலராக நல்லா ஒயிட்டாக ஒரு தேங்காய் சட்னி, காரசாரமான ஒரு இட்லி பொடி. இந்த 2 தான் இன்றைக்கி நம்ம வீட்டில். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வந்திருக்கும்.
இதெல்லாம் தோசை ஊற்றிட்டு இது எப்படி ஸ்டஃப் பண்ணி எப்படி சாப்பிட்றோன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த ஒயிட் சட்னி எப்படி பண்ணுறோன்னா ஏற்கனவே சேனலில் கொடுத்துருக்கேன். இந்த தோசைக்கு வந்து இதுதான் பெஸ்ட்டான காம்பினேஷன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பச்சை மிளகாய் போடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு கைப்பிடி தேங்காய் திருக்கல் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு பார்த்து போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி ஊற்றாமல் அது பதிலாக பால் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இதில் சேர்க்க வேண்டாம். இதை அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இதுக்கு தாளிக்கிறதுக்கு தான் கருவேப்பிலை நான் போடுவேன். இதில் போட மாட்டேன். இன்றைக்கி சட்னி எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். வெறும் பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு, பால், அவ்வளோதாங்க. நல்ல ஒரு அந்த பச்சை மிளகாய் வாசத்தோட சூப்பராக இருக்கும். லைட்டாக மிக்ஸி கழுவி தண்ணி அவ்வளோதாங்க ஊற்றிக்கலாம். இதுக்கு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ கருவேப்பிலை கிள்ளி போடுங்க. ஒரே ஒரு வத்தல் தாங்க, அவ்வளோதான். ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான், சட்னி ரெடி. இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. மசாலா வந்து ஃபுல்லாக கோட் பண்ணிடலாம். இப்போ தோசை ரெடிங்க. நம்ம தாளித்து வச்ச சட்னி அப்படி உளுந்தம்பருப்பு மொறு மொறுன்னு இருக்கும், அது எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். தோசையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பன்னீரும் உருளைக்கிழங்கும் நல்லா இருக்குது. நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மொறு மொறுன்னு நெய் ரோஸ்ட்டு மாதிரி ஊற்றிட்டு இந்த சட்னியில் அப்படியே துவச்சி மொறு மொறு உங்களுக்கு கேட்குதா? அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த மசாலாவோடையும் சேர்ந்து சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள். நல்லா மசாலா கோட்டாக இருக்குது. ஆவி பறக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஆவி நல்லா பறக்குது பாருங்கள். இப்போ இதையும் சட்னியில் ஆஹா, செம சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இவ்வளோ ஈஸியாக, இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ. இதுக்கு ஒரு காரப்பொடி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு இதுவே போதுன்ட்டு நான் பண்ணல. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தோசை பாருங்கள், நல்ல ஒரு அட்டகாசமாக வந்திருக்குது. பாருங்கள், நல்லா ஸ்டஃப் நிறைய வச்சு இப்படி தான் பண்ணியிருக்கோம். ஒரு ஊத்தாப்பமும் இருக்குது. அவ்வளோதான் இன்றைக்கி டின்னர். அவ்வளோதான், ஃபினிஷ். சூப்பராக இருக்கா? பார்க்கவே சாப்பிடணும் போல தோணுதா? செஞ்சு சாப்பிடுங்க.